வெல்கம் பேக் டு ஜிஎஸ்டி தமிழ். இப்போ நம்ம கரெக்டாக நேற்று வந்து அமேசானில் ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது பார்த்தோம். இது ஃப்ளிப்கார்ட்ல எப்படி ஜிஎஸ்டி ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம் அதை நம்ம இப்போ பார்க்கணும். ஒன்றும் இல்லை, சிம்பிள். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட ஃப்ளிப்கார்ட்டோட செல்லர் டேஷ்போர்டுக்கு வந்து போய்க்குங்க. போயிட்டு அதில் உங்களுக்கு மேலே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஹோம், லிஸ்டிங், இன்வென்ட்ரி, ஆர்டர், பேமெண்ட், க்ரோத், ரிப்போர்ட், அட்வான்டேஜ், அந்தமாரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் கரெக்டாக ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட் நியூ ரிப்போர்ட் இருக்குல்ல, நீங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரிக்வெஸ்ட் நியூ ரிப்போர்ட் நீங்க கொடுத்த உடனே உங்களுக்கு ஆப்ஷன் வரும். அதுல வந்து டாக்ஸ் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட்ல. அந்த டாக்ஸ் ரிப்போர்ட்டை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் கீழே காட்டும். ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன் ரிப்போர்ட், சேல்ஸ் ரிப்போர்ட், டிடிஎஸ் ரிப்போர்ட். இப்போ நம்ம வந்து ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டை எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால நான் இந்த ஜிஎஸ்டி ரிப்போர்ட் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த சேல்ஸ் ரிப்போர்ட், டிடிஎஸ் ரிப்போர்ட், பட் நான் இதெல்லாம் அடுத்த வீடியோல நான் வந்து சொல்றேன். இப்போதைக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட் இதுல வந்து ரிக்வெஸ்ட் ரிப்போர்ட் இருக்குல்ல, நீங்க அதை வந்து கொடுங்க. ரிக்வெஸ்ட் ரிப்போர்ட் அதுல உங்களுக்கு நீங்க எந்த மந்த் ஜிஎஸ்டி ரிப்போர்ட் உங்களுக்கு வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா இதுல இருக்கும். அப்படி தப்பா இருந்தா நீங்க இதை கிளிக் பண்ணி நீங்க டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து March 1, 2024 இருந்து March 31, 2024 வரைக்கும் வேணும். ஓகே, எனக்கு டேட் வந்து கரெக்டா இருக்கு. அதனால வந்து நான் வந்து சப்மிட்னு கொடுத்துடுறேன். இப்போ வந்து நீங்க வந்து சப்மிட்னு நீங்க கரெக்டா கொடுத்த உடனே ரிப்போர்ட் ரிக்வெஸ்ட் அண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படி ஆன உடனே ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ப்ராசஸ் டவுன்லோட் ஆகி வரணும். அதுக்கு நீங்க கரெக்டா ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு டேட்டல்ஸ் வந்து காமிக்கும், பட் டேட்டல்ஸ் இன் ப்ராசஸ். அது ப்ராசஸ் ஆன உடனே இங்க ஜென்ரேட் இன் ப்ராசஸ் இங்க டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நம்மளுக்கு ப்ராசஸ் ஆன உடனே கரெக்டா நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து கரெக்டா ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். அப்படி ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆன உடனே அதை நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அதுல வந்து இந்த மாரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பான். ஜிஎஸ்டிஆர் 1 இதை நீங்க இதுல பேசிக்கா போட்டிருப்பாங்க. நீங்க ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி இந்த எக்ஸல்ல இருக்க ஃபர்ஸ்ட் சீட் எடுத்து நீங்க இத பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிறது குட். அதுக்கப்புறம் இந்த எக்ஸல் ஷீட்டோட மெத்தட் இந்த மாதிரி தான் இருக்கும். செக்ஷன் 5B இன் GSTR 1. இப்ப இவரு செக்ஷன் பில இவரு வந்து சேல்ஸ் எதுவும் பண்ணல, அதனால இவருக்கு எதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் செக்ஷன் 7A. இந்த செக்ஷன் 7A என்னன்னா, இப்ப வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இவரு வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தானா, அதாவது இவரோட பிசினஸ் பண்ற பிளேஸும் சென்னை தான். ஆனா இவரு சென்னையில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள இவரு பண்ணாருன்னா
அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் செக்ஷன் ஏ செக்ஷன் 7A2 பட் அதுல உங்களுக்கு காமிக்கும். இது வந்து டாக்ஸபிள் அமௌண்ட், இது வந்து டாக்ஸபிள் வேல்யூ, அதுக்கப்புறம் சிஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் எஸ்ஜிஎஸ்டி. இப்போ இது உங்களுக்கு பார்த்தாருன்னா கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷன் தானே, பட் இது இப்போ நீங்க புதுசா பார்க்கும்போது கன்ஃபியூஷனா தான் இருக்கும். ஆனா இதுவும் உங்களோட ஆடிட்டர் டாக்ஸ் கன்சல்டன்ட் கிட்ட நீங்க கொடுத்தா அவங்க இதெல்லாம் ஃபைல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இது செக்ஷன் 7B, இந்த இதுல தான் மோர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது நான் இதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறத நான் சொல்றேன். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஃபிளிப்கார்ட் வெப்சைட்ல வந்து நம்ம ஜென்ரேட் ரிக்வெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இப்ப நம்ம அதை போய் பார்க்கலாம்.